ஹலோ ஆல், வெல்கம் பேக் டு எஸ்பி ஹோம் என்டர்டைன்மெண்ட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு பணியாரம் தான், பட் டிஃப்ரெண்ட் குழி பணியார ரெசிபி இன்றைக்கி பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம நார்மல் மாவு இல்லாமல் ஒரு வரகரிசி, அதாவது மில்லட்டுன்னு சொல்லுவாங்க, சீரகம், வெங்காயம், வரமிளகா, கொத்தமல்லி அண்ட் கொஞ்சம் கேரட் திருவி வச்சுருக்கேன். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம மாவோட போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம பணியாரக்கல்லை ப்ரீஹீட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருந்த எல்லாத்தையுமே இதோடு சேர்த்து இந்த மாவு பேட்டரோடு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வரகரிசியில் நம்ம ஏன் டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரியான ரெசிபீஸ்லாம் ட்ரை பண்ணுறோம் அப்படின்னா, இட் இஸ் கிரேட் ஃபார் வெயிட் லாஸ் அண்ட் ஆல்சோ ரொம்ப ஹெல்த்தியும் கூட. ஸோ நம்ம எப்பயுமே இந்த ரைஸ்லேயே அரிசி மாவுலேயே இந்த மாதிரி பணியாரம் செய்யாமல் இந்த மாதிரி நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது இட்ஸ் ரொம்ப ஹெல்த்தி கூட. ஸோ அதுக்காக நம்ம இந்த ரெசிபி ட்ரை பண்ணுறோம். ஸோ இப்போ பேன் ஹீட் ஆனதும் நம்ம மாவு எடுத்து அந்த குழிகளில் ஊற்றி விட்டுட்டு அண்ட் அதை இன்னொரு சைட் ரொட்டேட் பண்ணி விட்டுக்கலாம். வெந்ததும் உணவுகளை வந்து நம்ம எதுக்கு சிறுதானியம் சொல்லிக்கிட்டே இருக்கோம்னா, ரெண்டு முக்கியமான விஷயம். முதல் விஷயம் வந்து அவை எல்லாமே ரத்தத்தில் சர்க்கரையை மெதுவா உள்ள கொண்டு வரும். வெள்ளை சர்க்கரை வேகமா அப்சார்ப் ஆகும். சிறுதானியங்கள்ல கேழ்வரகு மட்டும் கொஞ்சம் வேகமா அப்சார்ப் ஆகும். மற்ற அத்தனை சிறுதானியங்களும் அதனுடைய முழு ஒலியோடு இருக்கும்போது, முழுமையா பட்டை நீட்டாமல் இருக்கும்போது மெல்ல 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 தான் அது ரத்தத்துக்குள்ள அப்சார்ப் ஆகும். ரத்தத்தோட மெல்ல மெல்ல அப்சார்ப் ஆச்சு அப்படின்னாலே அது வந்து ஒரு பெரிய அளவுல நமக்கு இந்த சர்க்கரை வியாதி, ரத்த கொதிப்பெல்லாம் வராத. ஸோ இது ஒரு சைடு நம்ம குக்கிங் போயிட்டுருக்கும்போது, இன்னொரு சைடில் பார்த்தோன்னா நம்ம பாப்பா, அதாவது நம்ம யாஷ்குட்டி வந்து இங்கே உட்காந்து கீரை பறிச்சிட்ருக்காங்க. அவங்க தாத்தாவோடு சேர்ந்து கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு கீரை பறிச்சிட்ருக்காங்க. இது வந்து புளிச்ச கீரை. ஸோ கீரை ஒவ்வொன்றா எடுத்து ஆஞ்சிட்ருந்தாங்க. இந்த மில்லட்டில் நம்ம இந்த மாதிரி வெரைட்டியாக ரெசிபீஸ் பண்ணும்போது இது வந்து ரொம்ப வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப் பண்ணுது அண்ட் சுகர் பேஷண்ட்ஸ்க்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது அண்ட் இது ரொம்ப டேஸ்டியும் கூட அண்ட் ஹெல்த்தியும் கூட. ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்டில் பின் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.